அனைவருக்கும் வணக்கம். மருத்துவர் அர்ச்சுனா தற்போது சற்று முன்னம் ஒரு காணொளி ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். ஒரு லைஃப் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். பல்வேறு விமர்சனங்களுக்கு அவருடைய கருத்து மிகவும் அமைதியாகவும், ஆ ஆணித்தரமாகவும் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றார். அண்மைய சில நாட்களாக ஒரு சில நாட்களாக கடந்த 25, 26, 27 போன்ற நாட்களில் அர்ச்சனாக்கு எதிராக சில குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார்கள். மாவீரத்தின நிகழ்வில் கலந்து கொள்ளவில்லை என்று சொல்லியும், மற்றது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பேரிடரால் இயற்கை அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து நிவாரணப் பணிகள் ஆறுதல் கூறவில்லை என்று சொல்லியும் விமர்சனங்கள் எழுந்தன. இந்த விமர்சனங்களுக்கு எதிராகவும் மக்கள் கருத்து கூறினர். அர்ச்சனாக்கு எதிராக கருத்து கூறிய மக்களுக்கு ஏனைய மக்கள் அதற்கு பதிலடி கொடுத்த சம்பவங்களும் காணப்படுகின்றது. இதற்கு அர்ச்சனா நேரடியாக வந்து தன்னுடைய அந்த விமர்சனம் செய்த மக்களுக்கு சரியான முறையில், அமைதியான முறையில், ஆத்திரப்படாமல், கோவப்படாமல் மிக மிக அமைதியாக அந்த மக்களை பார்த்து கவலையோடு தன்னுடைய கருத்துக்களை கூறியிருக்கின்றார்கள். மக்கள் ஆனால் விளக்கங்கள் இல்லாமல் இவ்வாறு செயற்படுகிறார்கள் என்று சொல்லி ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார். மேலும் தன்னுடைய நண்பர் சற்று முன்னர் தனக்கு ஒரு காணொலி அனுப்பியதாகவும், தான் புலம்பெயர்ந்த மக்களுக்கு எதிராக பேசிய மாதிரியான A1 தொழில்நுட்பத்தில் அந்த காணொலி வடிவமைக்கப்பட்டு தனக்கு எதிராக அந்த காணொலி வெளியிடப்பட்டு அவதூறு பரப்புவதாகவும், அந்த காணொலி சற்று முன்னர் தான் வந்தது என்று சொல்லியும், அதற்கு காரணமானவர்கள் சிலர் இருக்கலாம் என்று சொல்லி அவர்களுடைய பேரையும் நசுக்காக கூறியிருக்கின்றார். இதனை விட அர்ச்சுனா ராமநாதன் மேலும் சில கருத்துக்களை கூறியிருக்கின்றார். அதாவது யாழ்ப்பாண மக்கள் செய்த வேலி என்று சொல்லி ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். என்பிபி அதாவது அனுரா கட்சி 3 வாசனங்களை பெற்று யாழ்ப்பாணத்தில் செயற்படுவதையும், சாதாரணமாக ஒரு சுயேட்சை குழுவாக தனக்கு ஒரு ஆசனம் பெற்று தான் அங்கு செயற்படுவதற்கு இடையில் நிறைய இடைவெளிகள், வேறுபாடுகள் காணப்படுவதாகவும், அவர்களுக்கு கிடைக்கின்ற உதவிகள் தனக்கு கிடைக்காது என்று சொல்லியும், அதைவிட தற்போது பாராளுமன்றத்தில் ஒதுக்கப்படுகின்ற பன்முகப்படுத்தப்பட்ட நிதி தனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லியும், அது சம்பந்தமாக தனக்கு தகவல்கள் எதுவும் அவர்கள் தரவில்லை என்று சொல்லியும், ஆகவே நிதி பற்றாக்குறையோடு தான் இந்த மக்களுக்கான சேவைகளை தொடர வேண்டும் என்று சொல்லியும் 25, 26, 27 தேதிகளில் பாராளுமன்றத்தில் அங்கு நின்றதாகவும், கொரோனா காலப்பகுதியில் தன்னுடைய கொழும்பில் சந்தித்த விபத்து சம்பவம் தொடர்பாகவும் சில கருத்துக்களை கூறியிருக்கின்றார். அதைவிட தன்னுடைய சட்டத்தரணியரால் தற்சமயம் இங்கில்லை, வெளிநாடு சென்றதாலும் தான் அந்த சட்ட நீதிமன்றக்கு போக முடியாத ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டதாகவும், அதாவது முன்னறிவித்தல் கொடுக்க முடியாத நிலை ஏற்பட்டதாகவும், சட்டத்துறையை தான் மதிப்பவனாகவும், பாராளுமன்றம் என்பது சட்டங்களை உருவாக்குகின்ற ஒரு அமைப்பு என்று சொல்லியும் ஆணித்தரமான சில முக்கிய கருத்துக்களை மக்களுக்கு பகிர்ந்துள்ளார். அந்த கருத்துக்களின் சாராம்சத்தை நாங்கள் பார்ப்போமாக இருப்போம். எதிர்வருங்காலத்தில் யாழ்ப்பாணத்தில் தமிழ் கட்சிகளுக்கு வாக்களிக்கக்கூடிய சூழ்நிலையை தான் மாற்றி காட்டுவேன் என்று உறுதியாக கூறியிருக்கின்றார். புலம்பெயர் உறவுகளை பற்றி கேளுமா கழிச்ச மாதிரி ஏதோ ஒன்று நினைக்கிறோம். உங்களுடைய சகோதரனாக்கள் யாராவது தான் உலக சிங்கள மக்களுக்கு முன்னால் அவ்வளோ எம்பிக்கு முன்னால் பேசிய தலைவர் வந்து எங்களோட கடவுள் என்று சொல்லி போட்டு நான் நிற்கிறேன். ஆனால் அதை பற்றி கதைக்க மாட்டேன். அது சரி, ஓகே. அரசியல்வாதியாக விளங்கும் எனக்கு அவர்கள் கடிதம் தந்திருக்கிறார்கள். அவர் பாராளுமன்றத்தில் நின்றவர். அதில் அந்த புரண்டை வந்து அதை கடிதம் தந்திருக்கிறோம். 2 கோர்ட்ஸுக்கும் கடிதம் தந்திருக்கிறோம். அந்த கோர்ட்ஸுக்கு 2 கடிதம், அதோட மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கும் 3 கடிதம் தந்திருக்கிறோம். நாளைக்கு மத்தியானம் 12 மணிக்கு பிறகு நீங்கள் வடக்கு கிழக்கு என்ன பார்க்கலாம். ஈவன் உங்களுக்கு தெரியும், நான் இந்த சொந்த காலம் வந்து கொண்டிருக்கேன். உங்களை படியே பாருங்க, சொன்னான் தான் ட்ரை பண்ணி வந்து கொண்டிருக்கேன். அதால் உங்களுக்கு விளங்கும் என்னால் செய்யக்கூடிய லிமிட் ஒன்று இருக்குது. பட் மக்களோட மக்களாக நான் அங்கே நிற்பேன். வணக்கம், நான் டாக்டர் ராமநாதன் கதைக்கிறேன். ஒரு சில விஷயம் உங்களுக்கு நான் வடிவாக சொல்ல வேணும். நான் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. அதோட மக்கள் பிரதிநிதியாக 27,000 ஓட்ஸோடு நீங்கள் என்ன அனுப்பிடுறீங்க பார்லிமெண்ட்டுக்கு. ஸோ உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. சில நேரங்களில் சட்ட சிக்கல் இருக்கிறபடியா என்னால் ஒன்றுமே சொல்லாமல் இருந்தது. தேங்க்யூ. கணவர்
கவனமாக அவரோட சொல்லியெல்லாம் சொல்லி கொண்டிருப்பீங்க. எனக்கு உங்களோட தமிழ் புலம்பெயர் உறவுகள் தார சப்போர்ட் வந்து அம்மா அப்பா இல்லை, பட் அதை விட பெரிய சந்தோஷம். இப்போதான் நான் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தன் அனுப்பியிருந்தவன் எந்த வாய்ஸ் மாதிரி ஒன்று மிமிக் பண்ணி திருப்பியும் ஏதோ புலம்பெயர் உறவுகளை பற்றி படித்த மாதிரி ஏதோ ஒன்று நான் நினைக்கிறேன். உங்களை சோதரன் ஆக்குறது யாராவது தான் ஒன்று ரெண்டு பேர் ஓகே ஒன்று ரெண்டு பேர் வந்து அந்த சில பேருக்கு நான் கதைச்சதையோ இன்னமோ தெரியல, ஏதோ எடுத்து ஏஐயில் போட்டு ஏதோ கொஞ்சம் வீடியோ மற்ற ஜசிகரன் நான் நினைக்கிறேன், டாக்டராக இருக்கணும்னு நினைக்கிறேன், என்பிபி சப்போர்ட்டராக இருக்கணும்னு நினைக்கிறேன். அவர் யாரோ ஒரு ஆள் ஏதோ போட்டிருக்காரு கேள்விப்பட்டினான். சில விஷயம் நான் உங்களுக்கு ஓப்பனாக சொல்லணும். இன்றைக்கு 28ஆம் தேதி 25, 26, 27 இந்த 3 நாளும் யாழ்ப்பாணத்து சரியான மழையாக இருந்தது எனக்கு தெரியும். 25ஆம் தேதி பாராளுமன்றத்தில் எங்களுக்கு அமர்வு தொடங்கினது. 25, 26, 27 இந்த 3 நாளும் வந்து பாராளுமன்ற அமர்வு எங்களுக்கு தொடர்ந்து நடந்து இருந்தது. சம்பந்தமான கடிதத்தை உங்களுக்கு வேணுமெண்டா காட்டலாம். ஸோ அதில் எனக்கு வந்து 25 கொழும்பு மஜிஸ்ட்ரேட் கோர்ட் 7ல வந்து எனக்கு 2021 கோவிட் நேரம் வந்து வெஹிக்கிள் ஆக்சிடென்ட் பட்டது. அப்போ ஆக்சிடென்ட் பட்ட நேரம் அந்த நேரம் போலீஸ் ஒருத்தரும் இல்லாதபடியா இப்போ 2022, 23 போட்ட வழக்கு இருந்தது. அது பெண்டிங்கில் அந்த வழக்கு போட்டவர்களாலும் வராமல் எடுத்துக்கிட்டு இருந்தவர், திருப்பி வந்திருந்தவர். அதான் அந்த வழக்கு நிலுவைதான் அன்றைக்கு வந்து 25ஆம் தேதி வந்திருந்தது. எந்த லோயரும் வந்து ஃபெர்னுக்கு போனபடியா எனக்கு அது டீட்டெயில் தெரியாதபடியா 25 கோலிங் போட்டு 26 திருப்பி போட்டபடியா இன்றைக்கு 28ஆம் தேதி போய் நான் அந்த வாரம் கேன்சல் பண்ணியிருக்கிறேன். நான் வந்து சட்டத்துறையை சரியாக மதிக்கிறேன். நான் சட்டத்துறை எப்போவுமே சுயாதீனமாக இயங்கணும். இப்போ நான் சட்டங்களை ஆக்குற ஒரு பாராளுமன்றத்தின் உறுப்பினர். ஆகவே சட்டத்துறையை வந்து நான் ஒரு நாளுமே அவமதித்து மக்களை பார்க்க வரையிலேன்னு சொல்லி குறையாது. பட் எனக்கு சட்டத்துறையை மதிக்க வேண்டிய தேவை இருக்கிற எம்பியா, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டா. அது தவிர உங்களுக்கு பார்த்த தெரியும் 20 கோல் 3 என்னோட 3 ஃபோனுக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஆன்சர் பண்ணி கொண்டிருக்கேன். அது தவிர 27ஆம் தேதி வந்து எனக்கு மன்னார் கோர்ட்ஸ்லையும் மற்றது சாவச்சேரி கோர்ட்ஸ்லையும் ஒரே நேரத்தில் இருந்தது. அப்போ அதுக்கு வந்து அவர்கள் கடிதம் தந்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், இது வந்து பணி என்று போட்டு தெரியுமா தெரியல. அதில் செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் பார்லிமெண்ட் வந்து கடிதம் தந்திருக்கேன். அந்த டைமில் நான் பார்லிமெண்ட்டில் இன்ட்ரடக்ஷரி செஷன் இருந்தபடியாக உங்களுக்கு தெரியும், இன்ட்ரடக்ஷரி செஷனில் இருந்தபடியாக எனக்கு அங்கே நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். என்றால் அது வந்து மஸ்ட் உங்களுக்கு பொதுமக்களுக்கு கொண்டு தெரிய வேணும். பாராளுமன்றத்தில் அமர்வுகள் நடக்கிற நாடுகளில் பாராளுமன்ற எம்பிக்கு வந்து ஸ்பெஷல் எக்ஸ்கியூஸ் இருக்குது. பாராளுமன்ற எம்பிக்கு வந்து ஸ்பெஷல் எக்ஸ்கியூஸ் இருக்குது. அதால் வந்து எனக்கு பாராளுமன்றம் கட்டாயம் போக வேண்டி இருந்ததால் எனக்கு அவர்கள் கடிதம் தந்திருக்கிறார்கள். அவர் பாராளுமன்றத்தில் நின்றவர். அதால் அந்த புரண்டை வந்து ஃப்ரீகால் பண்ணுறதுக்கு வந்து அதை கடிதம் தந்திருக்கணும். 2 டோர்ஸுக்கும் கடிதம் தந்திருக்கிறோம். அந்த டோர்ஸுக்கு 2 கடிதம் அதோட தந்திருக்கிறோம். ஸோ இந்த நேரத்தில் நான் பார்த்தேன்னா இப்போ உங்களுக்கு சில விளங்கணும். இப்போ சில பேர் வந்து பழைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட 10 வருஷம் 20 வருஷமாக இருக்கிறாங்க. ஸோ அதைக்கு வந்து அந்த இன்ட்ரடக்டரி செஷன், அதாவது வந்து பார்லிமெண்ட்டில் எப்படி அந்த சட்டங்கள் இயற்றப்படுறது, எப்படி ஒரு உறுப்பினர்கிட்ட உரிமைகள் என்ன, உறுப்பினர் வந்து என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது, அந்த இன்ட்ரடக்ஷன். அப்போ பார்லிமெண்ட் கோவிட்டில் வர இன்ட்ரடக்ஷன் வந்து அதைக்கு அது தேவையில்லை. ஸோ அதை வந்து கிழக்குலோ நின்று வேலை செய்யலாம். ஆனால் என்ன பிரச்சனை சொன்னால், இப்போ இந்த மாதிரி புது எம்பிமாக இருப்பாங்க, ஒரு கட்டாயம் போக வேண்டிய தேவை இருந்தது. அதனால தான் கோர்ட்ஸுக்கும் போக முடியாமல் இருந்தது. கோர்ட்ஸுக்கும் போக அந்த கடிதங்கள் எடுத்துக்கிட்டு நான் நேற்றும் இன்றைக்கும் வந்து அந்த லீகல் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன். நாளைக்கு மத்தியானம் 12 மணிக்கு பிறகு நீங்கள் அதில் வடக்கு கிழக்கு என்ன பார்க்கலாம். நான் ஃபுல்லாக அனுப்பேன். நான் அங்கேருந்து வந்தேன். நான் உங்களுக்கு தெரியும், நான் வந்து ஒரு 4 மாதம் 6 மாதத்தில் மக்களாக விரும்பி 27,000 ஓட் போட்டு வந்த ஒரு எம்பி. ஸோ எனக்கு ஒரு கட்சி இல்லை, கட்சி அமைக்கிறோம். என்னோட போலீஸ் நிற்கிறாங்க ஒண்டா. ஸோ அதை வந்து இந்த சிவப்பு கலரும் ரெட் கலரும் டிஷர்ட் போட்டு கொண்டு நம்ம மாறிட்டேன். டிஷர்ட்டில் ஏதாவது ஒன்று போட்டுருக்கணும். ஸோ அவைகிட்ட நீங்கள் நேரடியாக உதவியை கேட்கலாம். என்னோட கண்டாக்ட் பண்ணலாம். அதை கடிச்சிங்கன்னா அதோட கழிச்சிங்கன்னா
எனக்கு ரெண்டு டிஷர்ட் போட்டு யார் இருந்தாலும் அவருடைய இந்த மொபைலுக்கும் பர்சனல் மொபைல் நம்பர் இருக்கும், அதோட கழிச்சு உடனடியாக கண்டாக்ட் பண்ணலாம். ஸோ அதுதான் முக்கியமான விஷயம். நான் இப்போ ட்ராவல் பண்ணி கொண்டிருக்கேன் ஜெஃப்னாக்கு. நான் வரையில வந்து செய்யற மக்களோட மக்களாக தான் வந்து கொண்டிருக்கேன். தேங்க்யூ. இதுவரைக்கும் என்ன உயிர்ப்போட வச்சிருந்த என்னுடைய தமிழ் மக்களுக்கு நன்றி. மற்றும் இன்னும் 2-3 விஷயங்கள் சொல்லணும். முக்கியமாக வந்து உங்களுக்கு தெரியும், வடக்கு மாநிலத்தில் 3 தேசிய மக்கள் சக்தியின் ஆசனங்கள் இருக்கு. அதால உங்களுக்கு தெரியும், அங்கே தலைநிமிர முடியாத ஒரு நிலைமையில தமிழன் என்று சொல்றதுக்கு ஒரு நிலைமையை யாழ்ப்பாண மக்கள் ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். காலம் போய்கள் மாறும் நினைக்கிறேன். டைம் போய்க்குள்ள உங்களுக்கு அது விளங்கும். தலைவன் அவ்வளவு சிங்கள மக்களுக்கு முன்னால, அவ்வளவு எம்பிக்கு முன்னால பேசிய தலைவர் வந்து எங்களோட கடவுள் என்று சொல்லி போட்டு நான் நிற்கிறேன். ஆனால் அதை பற்றி கதைக்க மாட்டோம். அது சரி, ஓகே, அரசியல் ரீதியாக விளங்கும். அதற்கு அரசாங்கம் நேர உதவியை செய்ய சொல்லும், அதுக்கு கொடுத்து விடும் காசு, அதை நீங்கள் செய்யணும். இப்போ சாதாரணமாக ஒரு எம்பியா இருக்கிற தமிழ் எம்பியா சுயேட்சை குழுவால் போன எனக்கு இப்போ ஏதாவது ஒன்று செய்யணும்னா பொதுமக்கள்கிட்ட ஃபண்டிங் எடுத்து தான் செய்யணும். எனக்கு அது முக்கியமாக இந்த யூடியூப்பை அடிச்சு போட்டாங்க, அது போடுங்க. இப்போ எங்களுக்கு அந்த ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டோ எங்களுக்கு ஒரு கட்சியோ இல்லை. ஸோ பொதுமக்களோட சப்போர்ட்டில் பொதுமக்கள்கிட்ட வேண்டி தான் பொதுமக்கள்கிட்ட செய்ய வேண்டியிருக்கும். எங்களுக்கு ஒரு தன்மைப்படுத்த நிதியை ஒன்றுமே ஒதுக்கிறேன். ஈவன் உங்களுக்கு தெரியும், நான் இந்த சொந்த காலம் வந்து கொண்டிருக்கேன். உங்களோட படியை பாருங்க. ஸோ நான் தான் ட்ரை பண்ணி வந்து கொண்டிருக்கேன். அதால் உங்களுக்கு விளங்கும், என்னால் செய்யக்கூடிய லிமிட் ஒன்று இருக்கு. பட் மக்களோட மக்களாக நான் அங்கே நிற்பேன். தேங்க்யூ ஸோ மச். டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், யாழ்ப்பாணத்திலிருந்து.